இதுதான் வந்து சாலிட் ஆங்கிள். இட் இஸ் 2 டைமென்ஷனல். இதை பார்த்திங்கன்னா பிளேன் ஆங்கிள் வந்து பிக்சர் பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷனல் ஃபிகரில் தான் இருக்கும். அதே வந்து சாலிட் ஆங்கிளோட பிக்சர் பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷனலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளேன் ஆங்கிளோட யூனிட் பார்த்திங்கன்னா ரேடியன், சாலிட் ஆங்கிளோட யூனிட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரேடியன். நெக்ஸ்ட்டு கிளாக் ஆல்ரெடி நம்ம ரெகுலராக நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். கிளாக்கை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா மெஷர் டைம். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டைமை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டைமை மெஷர் பண்ணுற அந்த யூனிட் வந்து செகண்டுன்னு சொல்லி பார்த்தோம். எஸ்ஐ செகண்டு. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கிளாக்கு. இங்கே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாக் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னாக்க ஆனலாக் கிளாக், டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. ஆனலாக் கிளாக் வந்து நார்மலாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற கிளாக் வந்து ஆனலாக் கிளாக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதில் என்னென்ன இருக்குன்னா அவர் ஹேண்ட் இருக்கும், மினிட் ஹேண்ட் இருக்கும், செகண்ட் ஹேண்ட் இருக்கும். அவர் ஹேண்டு மணி காமிக்கிறது, மினிட் ஹேண்டு நிமிஷம் காமிக்கிறது, செகண்ட் ஹேண்ட்னா எத்தனை செகண்டுன்னு வேகமாக சுற்றிகிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து செகண்ட் ஹேண்டு செகண்டுன்னு சொல்லுவோம். இட் இஸ் லாங், வெரி லாங்காக இருக்கும், தின்னாக இருக்கும். இட் மேக்ஸ் 1 ரொட்டேஷன் இன் 1 minute. ஒரு தடவை சுற்றி அது ஒரு தடவை முழுசாக சுற்றி முடிச்சிருச்சு அப்படின்னா 1 minute ஆகுது அப்படின்னு. அப்போ 60 டைம்ஸ் சுற்றுச்சுன்னா 1 hour முடிஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த செகண்ட் ஹேண்ட் வந்து ஒரு தடவை சுற்றுச்சுன்னா 1 minute, 60 டைம்ஸ் சுற்றி முடிச்சிச்சுன்னா 1 hour ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கிளாக்கு. டிஜிட்டல் கிளாக்கில் வந்து நம்பர்ஸ் வந்து தெரியும். நீங்கள் சின்ன பிள்ளைங்களாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா வாட்சில் நம்பர்ஸ் தெரிகிற கிளாக்கு, அது வந்து மே ஹாவ் 12 hours ஆர் 24 hours. 12 ஹவர்ஸும் காமிக்கும், இல்லை 24 ஹவர்ஸ்லேயும் காமிக்கும் அந்த டிஜிட்டல் கிளாக்கு. அதில் வந்து என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா டேட் காமிக்கும், டே காமிக்கும், மந்த்து, இயரு, டெம்ப்ரேச்சர், இது எல்லாமே காமிக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கிளாக் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கிளாக். அதை வந்து என்னன்னு சொல்லலாம், டிஜிட்டல் கிளாக்னு சொல்லலாம், எலக்ட்ரானிக் கிளாக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாக் அந்த 24 hours கிளாக்லாம் நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோன்னா 24 hours டிஜிட்டல் கிளாக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் த ஒர்க்கிங் மெக்கானிசம். ஒர்க்கிங் மெக்கானிசம்ஸ் பேஸ் பண்ணி 2 டைப்ஸ் ஆஃப் கிளாக் இருக்குது. என்னென்னா குவார்ட்ஸ் கிளாக்கு, இன்னொன்று வந்து அட்டாமிக் கிளாக்குன்னு பேர். ஃபஸ்ட்டு குவார்ட்ஸ் கிளாக் பார்ப்போம். குவார்ட்ஸ் கிளாக் வந்து எப்படின்னாக்கா நார்மல் நம்ம கிளாக் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து குவார்ட்ஸ் கிளாக்னு சொல்கிறோம். அதோட செகண்ட்ஸ் எப்படி நம்ம துல்லியமாக கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா தீஸ் கிளாக்ஸ் ஹாவ் அன் அக்யூரசி ஆஃப் 1 second இன் எவ்ரி 10⁻⁹ செகண்ட். 10⁻⁹ செகண்ட் வந்துச்சுன்னா அது ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதை வந்து குவார்ட்ஸ் கிளாக்னு சொல்கிறோம். தீஸ் கிளாக்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை எலக்ட்ரானிக் அசிலேஷன்ஸ் விச் ஆர் கண்ட்ரோல்ட் பை குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ். இந்த குவார்ட்ஸ் கிளாக்கில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ், படிகம் அப்படிங்கிறத ஒரு இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த படிகத்தை யூஸ் பண்ணி தான் இந்த கிளாக்கை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்டாமிக் கிளாக்கு. அட்டாமிக் கிளாக்கு எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தீஸ் கிளாக்ஸ் ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் அக்கரிங் வித்தின் த ஆட்டம்ஸ் யூஸ் பண்ணி இந்த கிளாக்கை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இது எங்கே எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அதோட செகண்ட் அப்படின்னாக்கா 10⁻13 செகண்ட்ஸ் அப்படின்னாக்கா 13 செகண்ட்ஸில் தான் வந்து அதோட 1 செகண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த அட்டாமிக் கிளாக் எங்கே யூஸ் பண்ணுறாங்கனாக்கா சேட்டலைட்லாம் அதிகமாக இந்த கிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த அட்டாமிக் கிளாக் வந்து குவார்ட்ஸ் கிளாக் அளவுக்கு துல்லியமாக இருக்கிறதில்ல. அதோட கால்குலேஷன் வந்து நல்லா அக்யூரேட்டாக இருக்கிறதில்ல. அதனால் அதிக அளவு நம்ம எது யூஸ் பண்ணுறோம், இந்த குவார்ட்ஸ் கிளாக் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த குவார்ட்ஸ் கிளாக் வந்து எப்படி அது ஒர்க் பண்ண வைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதில் வோல்டேஜ் எலக்ட்ரிக் பவர் கொடுத்தோன்னாக்கா அது வந்து என்ன ஆகுதுன்னா அழுத்தம் அடைய செய்யும். அந்த அழுத்தமாகி மின் விளைவு ஏற்படுத்துறது மூலமாக தான் வந்து இந்த குவார்ட்ஸ் கிளாக் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ வந்து இந்த ரிவர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எ கிறிஸ்டல் பிகம்ஸ் மெக்கானிக்கலி
thrust when the voltage is applied across its opposite phases. அதோட ஆப்போசிட் ஃபேஸில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ண வைக்கிறது மூலமாக மின் விளைவை ஏற்படுத்தி இந்த குவார்ட்ஸ் கிளாக் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு more to know, the first atomic clock was developed in 1949 at the US National Bureau of Standards. இந்த யூஎஸில் நேஷ்னல் ப்யூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸுங்கிற நிறுவனம் தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டாமிக் கிளாக் வந்து கண்டுபிடிச்சாங்க 1949. இட் வாஸ் லெஸ் அக்யூரேட் தென் த குவார்ட்ஸ் கிளாக். குவார்ட்ஸ் கிளாக்கோட கொஞ்சம் கம்மியாக அக்யூரேட்டாக அளக்காது. குவார்ட்ஸ் கிளாக் தான் வந்து நல்லா அக்யூரேட்டாக அளக்கும், மெஷர் பண்ண முடியும். நம்ம இதில் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு கிடைக்கல. நெக்ஸ்ட்டு த ஃபஸ்ட்டு அக்யூரேட் அட்டாமிக் கிளாக், அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டுபிடிச்சாங்க அட்டாமிக் கிளாக்கு. யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா வாஸ் பில்டு பை லூயிஸ் ஈசன் அண்ட் ஜாக் பெனி அப்படிங்கிறவங்க 1955 கண்டுபிடிச்சாங்க. அட் த நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்ரி, நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க, அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சதுக்கு தான் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக அளக்க ஆரம்பிச்சிச்சு அந்த அட்டாமிக் கிளாக்கு. நெக்ஸ்ட்டு க்ரீன்விச் மீன் டைம். க்ரீன்விச் மீன் டைம் GMT இஸ் த மீன்ஸ் சோலார் டைம் அட் த ராயல் அப்சர்வேட்டரி located at Greenwich in London. It is measured at the longitude of 0 degree. அதாவது க்ரீன்விச்சுங்கிற இடத்துல தான் வந்து இந்த லாங்கிடியூட் லைன் ஆரம்பிக்குது. அந்த லாங்கிடியூட் லைனை தான் வந்து 0 டிகிரியாக மென்ஷன் பண்ணி டைம் கால்குலேட் பண்ணாங்க. அதுதான் வந்து க்ரீன்விச் மீன் டைம்னு சொல்கிறோம். இந்த எர்த்தை வந்து 24 ஜோன்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஜோன்ஸ் 15 டிகிரி லாங்கிடியூட்ஸில் 24 ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, கற்பனை கோடுகள்னு சொல்லி சின்ன கிளாஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, லோயர் கிளாஸ்லலாம். அந்த ஜோன்ஸ் வந்து 24 ஜோன்ஸு 15 டிகிரிஸில் டிவைட் பண்ணியிருக்காங்க. தீஸ் ரீஜியன்ஸ் ஆர் கால்ட் அஸ் டைம் ஜோன்ஸ். இந்த ரீஜியன்ஸ் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா டைம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 ஜோன்ஸ்க்கு இடையில இருக்க அந்த டைம் வந்து டைம் ஜோன்ஸ்னு சொல்கிறோம். இந்த டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 அட்ஜசன்ட் டைம் ஜோன் இஸ் 1 hour. 2 ஜோனுக்கு இடையில இருக்க அந்த டிஸ்டன்ஸை தான் வந்து எவ்வளோன்னு சொல்கிறோன்னா 1 hour அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் IST. The location of Mirzapur in Uttar Pradesh is taken as the reference longitude of the Indian Standard Time. It is located at 82.5 degree longitude. அதாவது மீர்சாப்பூர், உத்தர் பிரதேசத்தில் மீர்சாப்பூருங்கிற இடத்துல லாங்கிடியூட், அங்கே ஆரம்பிக்கிற லாங்கிடியூடு தான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ஸ்டார்டிங் டைமாக வச்சுருக்காங்க. இதோட டைம் டிகிரி எவ்வளோ அப்படின்னா 82.5 டிகிரி லாங்கிடியூடில் இருக்குது. இந்தியன் IST மீன்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா IST இஸ் ஈக்குவல் டு GMT, க்ரீன்விச் மீன் டைம் ப்ளஸ் 530 hours. க்ரீன்விச் மீன் டைமோட 530 hours-ஐ நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இங்கே வந்து 5 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 5 கொஷின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ஆம்பியர், டிஃபைன் ஆம்பியர்னு இருக்குது. ஆம்பியரோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 4 ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டு, வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட் செகண்ட் கொஷின். அந்த செகண்ட் கொஷினோட ஆன்சர் சேம் பேஜ் செகண்ட் கொஷின் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் வாட் இஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டியோட தேர்டு கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 6 தேர்ட் கொஷின் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிஃபைன் மோல். டிஃபைன் மோல் அப்படின்னா என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 5 ஃபோர்த்து கொஷின் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிளுக்கு வந்து பேஜ் நம்பர் 7 இருக்குது கொஷின் ஆன்சரு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். கொஷின்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டைம் ஐ கேவ் ஹோம்ஒர்க் அண்ட் டெஸ்ட்டு பட் many students didn't do the test and homework. This time I will check all the students homework and test. Please do the homework and test properly. Thank you students.